ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக எனக்கு மோட்டிவேஷ்னல் தன்னம்பிக்கை கொடுக்கறது நான் டெய்லரிங் பண்ணும்போது தான். வீட்டில் நான் எவ்வளோ வேலை செஞ்சாலும் எனக்கு டெய்லரிங்கில் நான் தைக்கும்போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் தன்னம்பிக்கைக்கு அளவே கிடையாது. உலகத்தில் யாராலையுமே எனக்கு கொடுக்க முடியாத ஒரு தன்னம்பிக்கையை நான் ரூபா வருமானம் என்னோடய உழைப்பினால் எனக்கு கிடைக்கும்போது எனக்கு உருவாகுது. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. என்னால் வேலைக்கு போக முடியல. எப்படியாவது வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு நான் பார்ட் டைம் வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணால் கூட அன்எக்ஸ்பெக்டடாக சில வேலைங்க வந்துடுது. குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. இதெல்லாம் தாண்டி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இன்றைக்கும் நான் போராடிட்டு வரேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு, சேப்பங்கிழங்கு பொரியல் பண்ணேன். இப்போது நான் பீஸ் தச்சிட்ருக்கேன். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கும் நான் படிக்கிறேன். நிச்சயமாக என்னை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நான் சாதித்து காமிப்பேன். என்னோடய வாழ்க்கையில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நான் வின் பண்ணி காமிப்பேன். கவர்மெண்ட் ஆஃபீஸராக